விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு உண்டான ரிசல்ட் வந்துருச்சு. இப்படி தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஏன்னா ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு வந்து பணத்தை இறக்கியிருக்காங்க, பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அதுலேயும் ஒரு அக்கா வந்து சொன்னாங்களே, எனக்கு வந்து 2000 ரூபா வந்து கொடுத்தாங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து எனக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து சொன்ன ஒரு பேட்டி வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காசை வந்து நான் ஓட்டு போடலன்னே திருப்பி கேட்டாங்க அப்படிங்கிறது வேறு சப்ஜெக்ட். மொத்தத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு வந்து 2000 ரூபா வீதம் 2 லட்சம் ஓட்டுக்கு வந்து 200 கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கலை நிலவரமாக இருக்குது. அப்போ 200 கோடி ரூபா வந்து செலவு பண்ணி இந்த ஓட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே இருந்த தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுக்காது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட சொன்னார், இவங்க வந்து அரசு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதனால் பயன்படுத்தி அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அதுதான் அப்பட்டமாக அது நடந்திருக்குது. மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வந்து இவங்க வாங்கலை, விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட ஓட்டை பெறலை, விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நாம் தமிழர் கட்சி என்னடா சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. அண்ணன் சீமான் என்ன சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது நம்ம போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சில்லரை வந்து ஓட்டு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி நடச்சலையும் அதுலேயும் நம்ம வந்து 8000 சில்லரை வந்து ஓட்டு வாங்கியிருந்தோம். அந்த ஓட்டை அப்படியே நம்ம இதில் திருப்பி வாங்க போகிறோம். அதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை, வெற்றி தான். ஏன்னா அவங்க எல்லாம் பணத்தை கொட்டி இறச்சி அந்த ஓட்டை வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க, விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து அவ்வளோ உழைப்பை போட்டு எல்லாம் பண்ணினாலும் என்ன, அந்த காசு தான் கடைசி நேரத்தில் விளையாண்டுருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. அப்போ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெருசாக பின்னாடி வந்து கிடையாது. இதுவரையும் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 சுற்று வந்து முடிஞ்சிருக்கு. அந்த 9 சுற்று முடிவில் வந்து தெரியும், திமுக காரங்க தான் வந்து 56000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாமக வந்து 24000 சில்லரை ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 4965 ஓட்டு வந்து வாங்கியிருக்குது. இதில் இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன், அது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ணன் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த பின்னடைவு காரணம், பாமக வந்து 24000 ஓட்டு வந்து வாங்கினது காரணம் நம்ம தான். நம்ம வந்து பாமக வந்து விமர்சிக்கவே இல்லை. பாமக அதே எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம கூட பிறந்த ஒருத்தன் திருடனாக இருக்கான், அயோக்கியனாக இருக்கான், பொய் சொல்கிறான், எல்லாம் பண்ணுறான்னா அவனை நம்ம வந்து தட்டி கேட்க மாட்டோம். அவன் வந்து என்ன இருந்தாலும் என் தம்பி அண்ணன் அப்படிங்கிறா நம்ம விட்டுட்டே போவோம். அப்படின்னா என்ன ஆகும்னா, இது மாதிரி தான் நம்மளுக்கு தான் பின்னாடி வந்து வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணன் சீமான் வந்து பாமக இந்த தடவை வந்து வச்சு செஞ்சுருந்தார் அப்படின்னா அவங்களுடைய முகத்திலே வந்து கிழிக்கணும். அவங்க பாஜகவோட போய் கூட்ட நம்ம வந்து இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அவங்க 30-35 வருஷமாக ஏமாற்றிருக்காங்க அந்த மக்களை. 35 வருஷமாக வந்து அவங்கள வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 20% இடஒதுக்கீடு வந்து வாங்கி தந்தோம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 20% வேண்டாம், அப்போ 20% வேணும். நீங்கள் 1 இயருக்கு மட்டும் தானே போகிறாங்க, எதுக்கு 108 சாதியை வந்து உள்ளே விட்டீங்க, அப்போயே வேணாம் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போ எல்லாம் வந்து சம்மதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கல 1 இயருக்குன்னு சொல்லி திருப்பி 10.5 கேட்டு அவங்க பண்ணுறது பூராமே வந்து அந்த மக்களை வச்சு ஏமாற்றி ஒரு பித்தலாட்ட அரசியல் தான் பண்ணுறாங்க, அவங்க பெட்டி அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மேடையில் பேசியிருக்கணும். அதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஆனால் அதை வந்து அன்புமணி ஈஸியாக வந்து பண்ணிட்டார். சௌமியா அன்புமணி தோத்ததை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா வந்து கேக் கொட்டி கொண்டாடுறாங்க. நம்ம தோத்தது அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்கிட்ட வந்து வெறியை வந்து ஏற்படுத்துகிறாரு. அந்த வன்னியர் மக்கள்கிட்ட அவர் வன்னியோடு தானே அவங்களோட அரசியலே அந்த வெறியை வந்து ஏற்றுறாரு அன்புமணி. ஆனால் சீமான் வந்து அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டை ஒன்று கூட வைக்கல, அன்புமணி மேலே இருக்க குற்றச்சாட்டை வந்து ஒன்று கூட வைக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா சீமான் கட்சி அப்படிங்கிறார் அன்புமணி அவர்கள். அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம அந்த வீரியமாக செயல்படணும். ஆனால் சீமானை எதுக்காக விமர்சிக்க மாட்டாருன்னு நம்மளாம் ஒரே ரத்தத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டால் அது எப்படி திமுககாரனுக்கு தான் வந்து சாதகம் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அதான் மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பின்னடைவு. அவன் வந்து பாஜகவோட உள்ளே வரான். பாஜக வந்து ஏற்றுக்காத குரூப் தான் அதிகம். அங்கே என்னதான் வந்து சாதியை வச்சு அரசியல் பண்ணால் கூட பாஜகவை ஏற்றுக்காத குரூப் தான் அங்கே அதிகம். அப்போ அந்த கூட்டம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா பாஜகவோட கூட்டம் இருக்க பாமகவை நம்ம எந்த அளவு விமர்சிக்கிறது இல்லை, அந்த உண்மையை வந்து போட்டு உடைக்கணும். திமுக செஞ்ச தவறுகளை மட்டும் சொன்னால் பத்தாது. திமுகவோட கூட்டத்தில் இருந்து தானே பாமக 2009 ஈழ போராட்டத்தில் அப்படிங்கிற உண்மையை வந்து எடுத்து போடணும். அப்படி போடும்போது தான் நம்மளுக்கு உண்டான அந்த இது கிடைக்கும். சரி விடுங்க, அண்ணன் சீமான் தான் இதுக்கு மேலே விமர்சிக்க மாட்டார், நம்ம வந்து விமர்சிப்போம். அதை தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அண்ணனோ தம்பியோ திருடனாக இருக்கான், அயோக்கியனாக இருக்கான், பொய் சொல்கிறான், புறம்புக்குத்தனம் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து அவனை நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வளர முடியாது. நம்மளுக்கு பின்னாடி தான் ஏற்படுத்தும். அவன் நம்மளை வந்து அழகாக குத்தி விட்டு போயிடுவான் அப்படிங்கிறத அதான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. நான் எதிர்பார்த்த இந்த எலெக்ஷனில் வந்து 20000 ஓட்டுக்கு மேலே வரும்னு தெரியும். ஏன்னா கலா நிலவரம் வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து 3000க்கு நம்ம வந்து 2000க்கு வந்து வருவோம், நம்ம 20000 சில்லற ஓட்டுக்கு மேலே அசால்ட்டாக வந்து போயிடுவோன்னு. ஆனால் பாருங்கள், அது காரணம் பூரா இந்த மாதிரி தான் புறக்காரணி. அதை அடுத்த எலெக்ஷனில் நம்ம வந்து விடக்கூடாது. அதே மாதிரி இந்த திமுக பண்ணுற இந்த திருட்டு பித்தலாட்டத்தனத்தையும் வந்து நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். எவ்வளோ காசு வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து 2000 ரூபா 200 கோடின்னா பாருங்கள்.
அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வெட்கக்கேடு, கேலி கூத்தாக இருக்குது. பல இடத்துல வந்து கொள்ளையடிச்சு அந்த காசை வந்து மக்கள்கிட்ட வந்து தேர்தல் நேரத்தில் வந்து கொடுத்து அந்த ஓட்டை வந்து வாங்குறாங்க திமுககாரங்க. அது இந்த தேர்தல் ஆணையம் வந்து கேட்காது. எத்தனையோ வீடியோ வந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகாமல் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு ஓட்டு வந்து நம்மளுக்கு பெரிய பின்னடைவு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10 to 12,000 ஓட்டு தான் வரும். அதான் வந்து ரிசல்ட்டாகவும் இருக்கும். அது வந்து பெரிய பின்னடைவுலாம் கிடையாது. போன இந்த இப்போ ஒரு 3 எவ்வளோ நாளைக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு நடந்த எலெக்ஷனில் நம்ம என்ன ஓட்டை வாங்கினோமோ அதை விட அந்த ஓட்டை வந்து வாங்கிட்டு வைங்க, அதை விட ஒரு 4,000 ஓட்டு அதிகம் வாங்குவோம். அப்போ நம்மளுக்கு வந்து தோல்வியெல்லாம் கிடையாது, வெற்றி தான். அடுத்த 2026 எலெக்ஷனில் இன்னும் வீரியமாக இந்த அல்ட்ர சில்லறையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அடிச்சு விட்டு அதை தான் நம்ம பண்ணணும். அல்ட்ர சிட்டை ஃபஸ்ட்டு அடிச்சு விடணும். அவங்கள ஒரு ஆளாக்கியே விடக்கூடாது. அவங்கள ஒரு ஆளாக்கி நம்மளை விமர்சிக்காம விட்டு தான் நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் ஒரு அரசியல் வந்து பண்ணுறாங்கங்கிறது தான் ஒரு கூடுதல் கருத்தாக இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.